அனைவருக்கும் வணக்கம். இன்று தஞ்சை கணபதி அக்ரஹாரம் மகா கணபதி ஆலயம் பற்றி தெரிந்து கொள்வோம். விநாயகப் பெருமானின் புராணத்துடன் காவிரி டெல்டா பகுதியும் தொடர்பு உள்ளது. காவிரி டெல்டா முழுவதும் பல்வேறு பெயர்களுடன் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் விநாயகரை தரிசிக்க முடியும். அந்த வகையில் பிரசித்தி பெற்ற தலம் கணபதியின் பெயராலேயே அமைந்த கணபதி அக்ரகாரம் ஆகும். இங்கு மகா கணபதி விநாயகப் பெருமான் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். இந்த தலம் தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே உள்ளது. ஒரு காலத்தில் பஞ்சம் நீங்குவதற்காக இத்தலத்தில் கௌதம மகரிஷி பூஜித்ததாகவும், அதனால் பஞ்சம் நீங்கிய காரணத்தால் இந்த இடம் அன்னகோஷஸ்தலம் என்று அழைக்கப்பட்டதாக புராணங்களில் கூறப்படுகிறது. ஒரு சமயம் அகத்திய முனிவரின் தவத்துக்கு காவிரி ஆற்றின் சலசல என்ற ஆரவார நீரோட்ட சத்தம் இடையூறாக இருந்தது. அவரை கோபம் அடையச் செய்தது. இதனால் அகத்திய முனிவர் தனது தவ வலிமையால் காவிரியை தனது கமண்டலத்தில் அடக்கிவிட்டார். இதனால் சோழ தேசமானது வளம் குன்றி பஞ்சம் பசி ஏற்பட்டு தேவ பூஜைகள் நின்றுவிட தேவர்கள் எல்லோரும் விநாயகப் பெருமானிடம் முறையிட்டனர். காவிரி நதிக்காக மனம் இறங்கிய விநாயகப் பெருமானும் காக்கை உருவம் கொண்ட கமண்டலத்தை தனது அலகால் தட்டிவிட்டார். இதனால் காவிரி ஆறு வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி சோழவள நாடு விநாயகப் பெருமானால் மீண்டும் வளம் பெற்றது. கமண்டலத்தை தட்டிவிட்ட காகத்தை அகத்திய மாமுனி பின்தொடர்ந்து சென்றபோது இந்த இடத்தில் கணபதி அக்ரஹாரம் விநாயகப் பெருமானாக அவருக்கும் காவிரி தாய்க்கும் காட்சி அளித்ததாக தல வரலாறு கூறுகிறது. இங்குள்ள மகா கணபதி ஆலயத்தில் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அளித்து காத்து அருள்கிறார் மகா கணபதி. இந்த கிராமத்தில் பல குடும்பங்களுக்கு இவர் குலதெய்வமாகவும் விளங்குகிறார். பொதுவாக முருகனின் வாகனமாகத்தான் மயில் கருதப்படுகிறது. ஆனால் இங்கு கணபதிக்கும் மயில்தான் வாகனமாக திகழ்கிறது. ஆகவே இக்கோவிலில் மகா கணபதியை மயூர வாகனன் என்று அழைக்கிறார்கள். இவ்வூரில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது சற்று வினோதமான வழக்கமாக உள்ளது. விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த ஊர் மக்கள் களிமண்ணில் பிள்ளையார் செய்து வீட்டில் வைத்து பூஜிப்பது கிடையாது. தங்கள் வீட்டில் செய்த கொழுக்கட்டை போன்ற நெய்வேத்திய பொருட்களை எடுத்துக்கொண்டு அனைவரும் மகா கணபதி சன்னதிக்கு வருகின்றனர். கோவில்தான் விநாயகர் சதுர்த்தி பூஜை நெய்வேத்தியம் எல்லாம் செய்கிறார்கள். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கணபதி அக்ரஹாரம். ஓம் மகா கணபதியே போற்றி போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. நன்றி. வாழ்க வளமுடன்.